பதிவாழ்வே கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னை குடிதரும் சேவடி கோமளமே கொன்றை வாசடை மேல் பணிதரும் திங்களும் பாம்பும் பயிரையும் படைத்த குடிதரும் நீயவன் பொந்து என்னாலும் பொருந்துகவே பொருந்துகவே. எல்லாம் நிறைவாகட்டும். எல்லாம் அல்ல அன்னையுடைய திருவருளாலும் ஆதி குருமுதல்வர் ஞானகுரு சாத்து ஸ்ரீ சிவலிங்க சுவாமி குருவர்களோடு இந்த நாள் நமக்கெல்லாம் ஒரு இனிமையான நாள். அந்த வகையிலே புத்தகமித்தி வளையம் ஐயன் கோமாதா பூஜை சங்கத்தினுடைய உலக நலன் கருதி கோமாதா நம் குலமாதா கோதரிசனம் கோடி புண்ணியம் வாழைத்தொட்டையன் கோவிலில் ஆண்டுதோறும் இந்த கோபூஜையானது உலக சேவை நலம் பெற வேண்டி இந்த வழிபாடு நடைபெறுகிறது. இந்த ஆண்டோடு இது 35வது ஆண்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த 35 ஆண்டு காலம் இடைவிடாது நம்முடைய ஆடிட்டர் ஐயா முருகசாமி ஐயா, நம்முடைய தலைவர், உறுப்பினர்கள் ஒரு 20 பேர் 25 பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து அன்றைக்கு தொடங்கப்பட்டது. இன்று முதல் கோமாதா சங்கமே வச்சுட்டாங்க. தங்கம் செய்யாதே சங்கம் செய்யும், தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும். அத முக்கூடல் சேர்ற மாதிரி பூஜை செய்யக்கூடியவர்கள் கோமாதா வழிபாடு. ஐயா இன்னொரு 10 நிமிஷம் நாராயண கடவுள் வழிபாடு முடிஞ்சதுன்னு அம்பாள் பண்ணும்போது போயிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கு. இன்றைக்கு என்ன தினம் பார்த்தா வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி. நம்ம வெள்ளிக்கிழமை பண்ணுவோம் ஆடி மாதம். ஆனால் இன்றைக்கு பௌர்ணமி திதி, அதோடு சேர்ந்து வரலட்சுமி நோம்பு எல்லாமே ஒரே நேரத்தில் வந்திருக்கு. திருவோண நட்சத்திரம் இதெல்லாம் ஆடி மாதம் ஆவணிக்கு முதல் வருகின்ற இந்த பௌர்ணமி தினத்தில் வர்றது தான் இந்த வரலட்சுமி நோம்பு. இந்த நட்சத்திரத்தன்று கடவுளிடத்திலே மகாலட்சுமி தாயார் வீட்டிற்கு வந்து என்ன வந்தாலும் லட்சுமி வல்லினா சிரமமாயிடும். அந்த லட்சுமி தேவி வந்து அவர்களுக்கு வரவேற்புக்குரிய நாள் இந்த நாள். இந்த நாளில் அவங்க நம்ம வீட்டில் சுமங்கலி பெண்கள் வீட்டில் எல்லாருமே இந்த வழிபாடு செய்தோமையானால் மகாலட்சுமி தாயார் விரும்பி வருவார். அத்தகைய தாயாருடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் பிரார்த்தனை செய்து வருகை வந்திருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே ஐயனுடைய திருவருள் குருநாதருடைய குருவருள் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு காலை முதல் தொடர்ச்சியாக எம்பெருமான் விநாயகப் பெருமான் வழிபாடோடு தொடங்க பெற்று கொண்டிருக்கும் குமரக்கடவுளுடைய வேள்வி நிறைவேற்று எம்பெருமான் சிவபெருமான் நிறைவேற்று நிறைவாக நாராயண கடவுள் ஓங்கி உலகை அளந்த உத்தம நரசிம்ம நாராயண கடவுளுடைய வழிபாடு நடைபெற இருக்கின்றது. அனைவரும் மனதில் வேண்டிக் கொள்ளுங்கள். ஓங்கி உலகை அளந்த உத்தம நரசிம்ம கடவுள் 2 அடியில் விண்ணையும் மண்ணையும் அளந்தார். அத்தகைய நாராயண கடவுள் இவ்விடத்தில் எழுந்துள்ள வேண்டும் என்று பிரார்த்தனை. கோமாதா நம் குலமாதா, கோ தரிசனம் கோடி புண்ணியம், பசு தரிசனம் பாவ விமோச்சனம் என்று சொல்வார்கள். இந்த கோமாதாவிலே எல்லா தெய்வங்களும் நிறைந்திருக்கிறது. அத்தகைய கோ தரிசனத்தை கண்டாலே புண்ணியம் என்று சொல்வார்கள்.
இத்தகைய சிறப்புமிக்க இந்த வழிபாட்டிற்கு உறுதுணையாக இருப்பவர்கள், இதற்கு உதவி செய்தவர்கள், ஒத்துழைத்தவர்கள், உடன் இருந்தவர்கள், பணி செய்தவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எல்லாரும் சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. மந்திரம் சொல்வதற்கு அது கூட வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். மந்திரம் திகினால் தூசாகும் செப்பேலோர் என்பாய். நெருப்புல ஒரு பொருளை போட்டோம்னா சாம்பல் ஆயிடும். அது மாதிரி ஒரு தாய் வீட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த தாய்க்கு என்ன வேலை இருக்குன்னா, இப்ப ஆண்கள் வெளியே சென்று பொருள் ஈட்டி வருவார்கள். ஆனால் தாய்மார்கள் வீட்டிலிருந்து அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்துவது, அவர்களுக்கு நல்லுரை காட்டுவது. நெருப்பை தொட்டா சுடும், அமைதியா இருந்தா அது ஒரு அனுபவமான, தொட்டு சுற்றுச்சுன்னா அது ஒரு அனுபவம். அது மாதிரி ஒரு தாய் குழந்தையை எப்படியெல்லாம் வளர்ச்சி ஆளாக்க வேண்டும், எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும் என்று ஒரு தாயினுடைய சக்தி, அதுபோல என்ற மகாலட்சுமி தாயாருடைய அருட்சக்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நாராயண கண்ணுடைய வழிபாடு. ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. ஹரி நமோ நாராயணா. ஹரி நமோ நாராயணா. ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். நாராயணமே கோவிந்தோ நமக்கு வருவது ஆனந்தோ. 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 ஸ்ரீநாராயண ஸ்ரீநாராயண
நாராயண கடவுளுக்கு யாகசாலையிலே பூர்ணாதி செய்யப்படுகிறது. ஓங்கி உலகை இழந்த நரசிம்ம பெருமாள் அத்தகைய நாராயண கடவுள் 10 அவதாரம் கொண்டு இந்த உலகிலே மிகப்பெரிய மனிதனாக பிறந்து தெய்வமான மனிதனாக பிறந்து வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். நடந்த ஐயா ஆடிட் ஐயாட்ட ஒரு டீ சொல்லலாம். காலையில இருந்து பச்சை தண்ணி தான் கொடுத்தாங்க. மடத்துல காலையில இருந்து பூஜை சரிங்க நமக்கு கிடைக்கும். ஐயாட்ட சொல்லலாம் பச்சை தண்ணி இருக்குது காட்டிட்டு டீ சொல்லலாம். மனசுல நினைச்சு இப்படி டீ பாக்கெட் இப்படி போகுது. இது வந்துச்சு மனசுலதான் நினைச்சு ஐயாட்ட இருந்து நாராயண கடவுள் நாமத்தை முடிச்சிருன்னு சொல்லலாம். ஐயாட்ட சொன்னார் கிடைச்சிரு. நம்ம ஐயாலாம் இருக்கிறாங்க இவங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு மனசுல நினைத்த மாத்திரத்துல கடவுள் இப்படி கண்ணில் காட்டுறார். உண்மையா நினைச்சு வாயில் வருது. நம்ம என்னது மனிதன் பேசின வார்த்தை மகான்கள் பேசினால் வாக்கு. நம்ம எதை நினைத்து நாம் வேண்டுகின்றோமோ கிடைக்கும். நினைச்சு முழுமையா கடவுள்கிட்ட கடவுளே எனக்கு எதுவும் தெரியாது, உன்னுடைய குழந்தையை நீ எது வேணுமோ எடுத்துக்கொள், என்ன கொடுப்பியோ. இந்த ஐயாலாம் இருக்கு நிறைய. நம்ம இந்த டீமே அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் பார்க்குற இந்த வாழ பூஜை பண்ணியாகும். 4வது வெள்ளிக்கிழமையா பண்ணியாகும். எப்படிங்க நான் ஏதோ மாற்ற திட்டமெல்லாம் போட்டு பார்த்தேன். ஐயா அங்கே பௌர்ணமி அன்பால் அருள்வாக்கு அது விட்டுட்டே போக முடியாது சாமி. நீங்க 7 மணிக்கு வந்தாலும் சரி 6 மணிக்கு நான் ரெடியா இருக்கணும் அப்படின்னா. இந்த வானத்துடைய எங்கள் சாதாரண மகன் இந்த மண்ணை மிதித்து போனாலே போதும். மண்ணெல்லாம் திருநீர் மந்திரம் இருக்கு. மண்ணெல்லாம் திருநீர். திருநீரில் மருந்து இருக்கு தெரியுமா? தினமணிந்தால் புகழ் இருக்கு புரியுமா? நீரில் அகற்றி பால். ஆனால் மண்ணே திருநீரா மாறியதுக்கு இங்க ஒண்ணு இன்னொன்று அங்காளம் கோயில் மேல் மலையினூர் அங்காள பரமேஸ்வரி அந்த மண்ணை மிதித்தால் மண் பொண்ணா. அதே அங்காள பரமேஸ்வரி நம்ம காமாட்சி சாமி கொடுத்த அருள்வாக்கு இந்த மண் பொண்ணாகும். மண்ணை மிதிப்பர் வினைத்தீரும். அது மாதிரி அன்னை பராசக்தியினுடைய திருவருளா நம்ம ஐயா நம்மள மாதிரி ஒரு மனிதனா பிறந்து வாழ். நான் இப்படி வாரேன் இப்படி வராது, நீ இப்படி வாழ. நான் இப்படி வாரேன், நான் இப்படி வராது அப்படி வா. கடவுள் கொடுத்தா சிவபெருமானத்துக்கு கேட்கிறான். ஐயா நான் இப்படி வரேன் சிவாயனம் சொல்லி நான் சன்னியாசி வந்து இப்படி வராது மகனே, நீ போய் இதெல்லாம் முடித்து வா. நான் அப்படி ஏற்றுக்கு கடவுள் சொல்லிட்டு அம்மா அப்பா சொன்னா கோடு போட்டா தாண்டக்கூடாது. அந்த அம்மா தாண்டிடுச்சு, பிரச்சனையா நம்ம தாண்டவும் கூடாது. தாண்டாதவர்களுக்கு நம்மை நெறிப்படுத்திக் கொள்ளும். ஒரு மனிதன் பக்தியாக சக்தியாக நெறியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த வழியில் நாம் செல்ல வேண்டும். நம்முடைய இந்த கோமாரா பூஜைக்குள்ளுடைய ஆலோசனை குழு தலைவர் நம்முடைய ஆதித்த முருகசாமி ஐயா, வள்ளி முருகேசன் ராமசாமி ஐயா தலைவர், நடராஜன் 8 வள்ளிக்காடு செயலாளர் ஐயா, சென்னப்பன் பெத்தாமச்சிபாளையம் ஐயா அவர்களுக்கும், நடராஜன் ஐயன் தோட்டம் ஐயா அவர்களுக்கும், ஊர்கவுண்டர் பழனிசாமி ஐயா ஐயம்பாளையம் ஐயா அவர்களுக்கும், பால்காரர் மணி பெத்தாமச்சிபாளையம் ஐயா அவர்களுக்கும், சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கும், பெத்தாமச்சிபாளையம் ரங்கசாமி ஐயா அவர்களுக்கும், சவுந்தரன் ஐயா அவர்களுக்கும், கதிரேசன் ஐயா, குருசாமி ஐயா செம்மேடு, பழனிசாமி ஐயா புதூர் உள்ளிட்ட பெருமக்கள் ஆண்டுதோறும் இந்த விழாவை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு கோமாதா வழிபாடு நடைபெற இருக்கின்றது. இந்த கோமாதா வழிபாடு செய்யக்கூடிய தாய்மார்கள் வரிசையாக சென்று அதற்குண்டான அந்த சுவாமி கோமாதா தெய்வத்திற்கு பூ அர்ச்சனை குங்குமம் ஒவ்வொன்றும் சாமிக்கு நல்லா பாருங்க. கோமாதா குலமாதா தாய்மாதா இந்த 3 பூமி மாதா இன்றியமையாத முக்கியமானவர்கள். இந்த வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்கள் வரிசையாக நின்று இந்த வழிபாட்டில் என்ன மைக்கில் சொல்றாங்களோ அது பிரகாரம் எல்லோரும் அதை நெறிப்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக அன்னை பராசக்தியினுடைய வழிபாடு, பராசக்தி வழிபாடோடு கோமாதா வழிபாடு நடைபெற இருக்கின்றது. எல்லோரும் வேண்டிக் கொள்ளுங்கள். இகபர சபாக்கியத்தை என்னை அருள வேண்டும் என்று பிரார்த்தனை. எல்லாமல் அன்னை பராசக்தி லோகமாதா ஜெகன்மாதா அன்னை பராசக்தியுடைய பேராற்றல் சக்தி எழுந்தருள வேண்டும் என்று இந்த நேரத்திலே யாகசாலையிலே வேண்டிக் கொண்டு
வருகின்ற பக்தர்கள் மனம் வாக்கு காயம் மனத்தினால் இந்த வழிபாடு செய்கின்ற பொழுது நேரடியாக அதை இறைவனிடத்தில் சென்றடையும். 3 மலம் நீங்க வேண்டும், 3 மலம் நமக்கு கிடைக்க வேண்டும். ஆணவம் கண்ணும் மாயும் 3 நீங்கி மெய் வாக்கு காயமும் மனத்தினால் இந்த வழிபாடாளர்கள் நடைபெறுகிறது. அன்பர்கள் அனைவரும் அன்னையுடைய திருவருளோடு எம்பெருமானுடைய அருளோடு இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு இறையர்களை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மலர்கமலை துதிக்கின்ற மென்கொடி குங்கும தோயமென்னே விதிக்கின்ற மேடியாளும் பொருந்துகவே மைவியன் பாச துணரையுள்ளா பல்தறி சில்துர கடரும் தருணை கிள்ளும் கணங்குவருள் மக்கள் அள்ளும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே மலரை எடுத்து உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் ஒரு மலரினை ஒரு கரத்துல தட்டம் இருக்கும் ஒரு கரங்களிலே மலரை எடுத்துக்கொண்டு கோமாதா வழிபாடு பல வண்ணங்களில் போற்றி ஓம் குறையெல்லாம் தீர்ப்பாய் போற்றி ஓம் குறையெல்லாம் தீர்ப்பாய் போற்றி ஓம் பசுத்தாயே போற்றி ஓம் பசுத்தாயே போற்றி பாவங்கள் தீர்ப்பாய் போற்றி ஓம் காமதேனுவே போற்றி ஓம் காமதேனுவே போற்றி ஓம் கஷ்டங்கள் தீர்ப்பாய் போற்றி ஓம் கஷ்டங்கள் தீர்ப்பாய் போற்றி ஓம் பார்க்கடலில் உதித்தாய் போற்றி ஓம் பார்க்கடலில் உதித்தாய் போற்றி ஓம் பார்வதி தாயே தாயே போற்றி ஓம் மங்களம் தருவாய் போற்றி ஓம் மங்களம் தருவாய் போற்றி ஓம் கலைமகள் தாயே போற்றி ஓம் நலமெல்லாம் தருவாய் போற்றி ஓம் நலமெல்லாம் தருவாய் போற்றி ஓம் தாய்க்கு தாயே போற்றி ஓம் பஞ்சகவிய மூர்த்தியே போற்றி ஓம் பஞ்சகவ்ய மூர்த்தியே போற்றி புண்ணிய நாயகியே போற்றி போற்றி ஓம் தேவநாயகியே போற்றி ரிஷபத்தின் வடிவே போற்றி ஓம் ரிஷபத்தின் வடிவே போற்றி போற்றி ஓம் ஆற்றல் தருவாய் போற்றி தெய்வத்தின் வடிவே போற்றி ஓம் தெய்வத்தின் வடிவே போற்றி ஓம் தீவினை தீர்ப்பாய் போற்றி ஓம் தீவினை தீர்ப்பாய் போற்றி நலம் தரும் தாயே போற்றி ஓம் நலம் தரும் தாயே போற்றி தருவாய் போற்றி ஓம் நல்லே தருவாய் போற்றி நிலவரை மகளே ஓம் உத்தரவை இருவாய் போற்றி ஓம் எல்லாம் தருவாய் போற்றி போற்றி ஓம் எல்லாம் தருவாய் போற்றி போற்றி நல்லபடியாக மாற்ற அச்சையா வருவாய் மஞ்சள் அரிசி எடுத்துக்கீங்க பூமெல்லாம் அப்போ போடுறீங்களா மகாலட்சுமி போட்டி சொல்லும் போது இப்போ மஞ்சள் அரிசி
அடுத்தபடியாக மகாலட்சுமி தாயார் வழிபாடு குங்குமத்தினாலே அர்ச்சனை. தாயாருடைய மந்திரத்தை மனம் வாக்கு காயம் மும்மனத்தினாலே வழிபாடு செய்து தாய்மார்கள் அர்ச்சனை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் மகிழ்ச்சியின் வித்தே போற்றி. ஓம் மகிழ்ச்சியின் வித்தே போற்றி. ஓம் அன்னலட்சுமி தாயே போற்றி. ஓம் வளர்ச்சியருள்வாய் போற்றி. ஓம் வீரலட்சுமி தாயே போற்றி. ஓம் வீரலட்சுமி தாயே போற்றி. ஓம் வெற்றிகள் தருவாய் போற்றி. ஓம் வெற்றிகள் தருவாய் லட்சுமி தாயே ஓம் போற்றி. வெற்றி கொடுப்பாய் போற்றி. ஓம் வெற்றி கொடுப்பாய் போற்றி. ஓம் சந்தானலட்சுமி தாயே போற்றி. ஓம் சந்தானலட்சுமி தருவாய் போற்றி. கஜலட்சுமி தாயே போற்றி. ஓம் கஜலட்சுமி தாயே போற்றி. கேட்கும் வரம் தருவாய் போற்றி. ஓம் கேட்கும் வரம் தருவாய் போற்றி. ஓம் விஜயலட்சுமி தாயே போற்றி. ஓம் விஜயலட்சுமி தாயே போற்றி. இணையெல்லாம் தீர்ப்பாய் போற்றி. வினையெல்லாம் தீர்ப்பாய் போற்றி. ஞானலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஞானலட்சுமி தாயே உதயலட்சுமி தாயே போற்றி. உள்வினை தீர்ப்பாய் போற்றி. ஓம் உள்வினை தீர்ப்பாய் போற்றி. ஓம் செல்வலட்சுமி தாயே போற்றி. ஓம் செல்வலட்சுமி தாயே போற்றி. ஓம் திரம- ஓம் பத்மாவதி தாயே ஓம் போற்றி. பாக்கியம் தருவாய் போற்றி. ஓம் பாக்கியம் தருவாய் ஓம் போற்றி. தீபலட்சுமி தாயே போற்றி. ஓம் தீபலட்சுமி தாயே ஓம் போற்றி. தீவினையாவும் தீர்ப்பாய் போற்றி. நமோ நமக மகாலட்சுமி சவித்மஹே விஷ்ணுவத்யை தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஆனால் இடைவிடாது 35 ஆண்டு காலம் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துன்பம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் குறையில்லாம சொல்லுவாங்க, குறையில்லாம் நிறைவு எல்லாம் நிறைவாகும் சாமி சொல்ற மாதிரி ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் இன் யுவர் லைஃப். அதனால எல்லாம் நிறைவாகும் சொல்ற மாதிரி எப்போ வந்தாலும் இந்த கோமாதா பூஜை இந்த ஆடி மாசம் 4வது வரைக்கும் பண்ணிய தீர்க்கமான முடிவுகள். ஏதோ இடத்துல ஒண்ணு பின்ன மாத்திருக்கலாம். ஆனால் நான் கூட ஐயா கேட்டா ஐயா கொஞ்சம் மாத்திடலாம் இல்லைங்க எத்தனை மணி ஆனால் 5 மணிக்கே வந்தாலும் நாங்கள் ரெடியா இருப்போம். ஐயா எங்களுக்கு நேரத்தை கொடுத்துருக்கிறார். எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறவங்க எல்லாம் இளைஞர்களே கிடையாது, பூரா வயசான ஆனவங்க எல்லாமே இளைஞர்கள். எப்படி வயதான இளைஞர்கள், வயதான முதியோர் சொல்லுவோம். ஆனால் இவர்கள் எல்லாம் இளைஞர்கள். இந்த இடத்துல இருந்து இல்லைன்னா 35 வருஷம் பண்ண முடியாது. இவங்க 35 வருஷம்னா இவங்களுக்கு வயசு அப்ப எவ்வளவு இருந்திருக்கும், இப்ப எவ்வளவு இருக்கும் பாருங்களேன். இதெல்லாம் பகவான் பண்றது. ஐயன் நம்மளுக்கு சக்தியை கொடுத்திருக்கார். அவர் பேர் ஐயன், வாழத்தோட்ட ஐயன் நமக்கு இத்தனை சக்தியை கொடுத்திருக்கின்றார். அத்தகைய ஐயனுடைய திருவருளோடு இந்த வழிபாடு நிறைவாக இருக்கின்றது. இந்த எல்லாரும் நீங்க எல்லாம் போத்திட்டு கோமாதா நிக்கணும். வாங்க. இப்பொழுது ஆடிக்கையா அவர்கள் நாங்கள் 40 ஆண்டுகளாக சாமியோட பழகிட்டு இருக்காரு. சின்ன பையன் இருந்து அவர் சாமிக்கு மரியாதை செய்கின்றார். साधके शरण्ये त्र्यंबके देवी नारायणी नमस्तुते. தள்ளி நின்று கொஞ்சம் பின்னாடி தள்ளி அரங்களும் பொங்குதாமரை யாவினுக்கு அரங்களும் அரணைந்தாடுதல்
கோவினுக்கு அரங்கலம் கோட்டம் இல்லதே நாவினுக்கு அரங்கலம் நம சிவாயவே பலரும் காண்பது நல்ல விளக்கது ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலமே கருவனை சிறப்பு மேலா இத்தனை யோகமாக ஒப்புடன் நடத்தறிகின்ற மண்ணிலே விளைந்த மூலிகை பொருட்கள் தாய்மார்கள் தாய்மார்கள் இப்படி போட்டு வரிசையை ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சுடுங்க. தாய்மார்கள் இன்றைக்கு உங்களுடைய கரங்களினாலே ஆடி வெள்ளிக்கிழமை தினத்தன்று வரலட்சுமி நோன்பொன்று வரிசையா இங்க பாருங்க, இந்த வழி எடுங்க ஐயா, கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. இந்த வழியில வந்து இப்படி வர மாதிரி பண்ணிருங்க. கையில எடுத்துக்கு ஒரு ஆளு. அம்மா